தாவேகாவை ஆதரிப்பதற்கு தீர்மானம் போட்டார். அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி திமுக கவலைப்படுற நிலைமையில இல்லை. பிசிக போன பிறகு ஒரு பெரிய மரியாதை, கம்யூனிஸ்டுகள் போன பிறகு, காங்கிரஸ் போன பிறகு வைகோ போயிட்டாருன்னா ஆட்டம் காலி, படுதா காலி, கூடாரம் காலி. திமுக இனி பழைய காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு. திட்டமிட்டு தான் விஜய வைகோ வீட்டுக்கு அனுப்பியவர்கள். அறிவாலயத்துல யாருமே இருக்கக்கூடாது, கட்டடம் மட்டும் இருக்கணும், ஆள் இருக்கக்கூடாது. நாங்க தான் திமுக, நாங்க தான் அதிமுக, திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக நாங்க தான் அடையாளம். இதுதான் அசைன்மெண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், பெரும் மரியாதைக்குரிய திரு தமிழா பாண்டியன் ஐயா இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் வைகோ, துரை வைகோ திருச்சியில முதலமைச்சர் காலை வச்ச உடனேயே சால்வையோடு போய் இறங்கி அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார் துரை வைகோ. என்ன நடக்கிறது, என்ன நடக்க இருக்கிறது? ஏதாவது சோஃபா போயிருக்கா? இல்லைங்க, சோஃபா என்பதே முட்டாள்களுடைய அரசியல். அது அதாவது புஷ்பா தமிழ்நாட்டு அரசியலே சினிமாவில் தானே ஓடுது. முதலமைச்சரே சினிமா தேடல் தானே கண்டுபிடிக்கிறான். எஸ். அதனால சோபா நீங்கள் ஒரு 1000 கோடியை சும்மா செல்ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜிபே பண்ணுறோம்ல, எவ்வளோ பண்ணலாம்? 1000 கோடியை பண்ணிடலாம். இதற்கு சோபாலையில் பணம் அனுப்புறதெல்லாம் முட்டாள்களுடைய கண்டுபிடிப்பு. சரி, இந்த மாற்றுறதுக்கு என்ன காரணம்? வைகோ, துரை வைகோ. அதாவது இதில் என்ன அரசியல்னா, திமுக எதிர்காலம் இல்லை வைகோ பார்வையில், துரை வைகோ பார்வையில். சரி, அப்போ அடுத்து இப்போ உதயசூரியன் சின்னத்தில் வைகோ கட்சி நின்றது தான் பெரும் வரலாற்று தப்பு. வைகோ நினைக்கிறார் இப்ப நினைக்கிறார். இப்போ எதிர்காலம் திமுகவுக்கு இல்லை. திமுக அழிஞ்சு போச்சு. திமுகவினுடைய 25% வாக்கு வங்கிக்கு கூட்டணி கட்சிகள் தான் காரணம். தலித்து, கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், கம்யூனிஸ்டுகள், பிசிகா, இப்படி எல்லாம் வெளியேறிட்டான். சரி, திமுக இனி பழைய காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்போ நாம ஏன் இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கணும்? மகனுடைய எதிர்காலம் என்ன? மகனுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? வாரிசு. அப்போ விஜய் வேற வைகோ வீட்டுக்கு போனார். ஆமா, வைகோ வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு இன்னும் ஒரு படி உயர்ந்துட்டார். திட்டமிட்டு தான் விஜய வைகோ வீட்டுக்கு அனுப்பியவர்கள். சரியா காய நகர்த்திருக்காங்க. அப்போ இப்போ வைகோ துரை வையாபுரி ஒரு இளைஞர், விஜயோடு இளைஞர், அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு, உதயநிதி அரசியல் பண்ண போறாரு. சரி, அப்போ இதெல்லாமே யூத் பாலிடிக்ஸ். 50 வயது கடக்க போகிறவர்களுடைய இனி எதிர்கால அரசியல். ஓ சரி, இதை போய் நம்ம திமுகவில் போய் எல்லாம் 85 வயசு எல்லாம் துரைமுருகன், டிஆர் பாலு, ஐ பெரியசாமி, இவர்கள் பின்னாடி ஏன் போய் நிற்கணும்? ஸ்டாலின். சரி, இனி மகனை அடுத்த கட்ட நகர்த்துவதற்கு எது தேவைப்படுது? இளைஞர் அரசியல் தேவைப்படுது. இந்த 50+ அரசியல். கரெக்டுங்களா? 50+ தான் இனி. ஆமாம். அப்போ இதற்கான பயிற்சி தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் யாரை போய் விஜய போய் அணுகுவதற்கு இதுதான் அடிப்படை காரணம். ஓ ஓகே. நீங்கள் வைகோ கருணாநிதி கால அரசியல் இனி எடுபட. சரி, வைகோ கருணாநிதி கால அரசியலெல்லாம் இனி எடுப்பட காலாவதி ஆகிவிட்டது. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கை, கோட்பாடுகள், சித்தாந்த, வேதாந்தம் எதுவுமே உதயநிதிட்டு இல்லை. உதயநிதிட்ட இல்ல, துரை வைகோ கிட்ட இல்லை. அப்போ உதயநிதி விஜய்ட்டும் இல்லை, அண்ணாமலைட்டும் இல்லை. ஆனா இவர்கள் தான் இனிமே அரசியல். லீமா ரோஸ், அதிமுக லீமா ரோஸ், பாமக
சௌமியா அன்புமணி, கோடீஸ்வரிகள். நம்ம அம்பானி மனைவி நீனா அம்பானி, இவர்களெல்லாம் 3 நீனா அம்பானிகள். யாரு? லீமா ரோஸ், பிரேமலதா ரோஸ், சௌமியா அன்புமணி ரோஸ். சரி, இவங்க தான் இனி. அப்போ இதுக்கு தகுந்தால் போல அரசியல கட்டமைக்கணும் இப்ப வைகோக்கு. இப்ப கடந்த காலம் வைகோ அவர்கள் என்ன குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைத்து திமுகவில் இருந்து வெளியேறினார்ன்றது மக்கள் யோசிப்பாங்களா? அதெல்லாம் அவர் மனசாட்சி இல்ல அதெல்லாம் மறந்துச்சுங்க. மறந்துடுச்சு. மக்கள் அடுத்த ஜெனரேஷன் தயாராயிட்டான். நீங்க சொல்றதெல்லாம் 93ல வருஷம் என்னாச்சு அப்படியே கழிங்க. இது இப்போ ஒரு 26, அது ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. 32 வருஷம். இப்ப இளைஞர்கள் 30 வயசுக்காரன் அரசியல் தீர்மானிக்கிறான். அப்போ பிறந்த 30 to 30. இப்ப தாவேக்கல் அமைச்சரான பல பேருடைய வயசு எடுத்து பாருங்க. 35ல இருந்து 40, 45 கூட இல்ல. 30ல ஸ்டார்ட் ஆகுது, 30ல 40ல முடிச்சிருது. கருணாநிதி அரசியல் பண்ணும்போது 94 இல்லையா? ஜெயலலிதா மரணமடையும் போது 67. நீங்க எல்லாமே 70ஐ தாண்டித்தான் அரசியல நடந்தது. ஆட்சிக்கு வருவதற்கு கருணாநிதிக்கு 44 வயசு தேவைப்பட்டது. ஆனா பெரியார் 95 வயது வரை விதை போட்டு செடியாக்கி மரமாக்கி ஆழ மரமாக்கினார். இவர்கள் இது உருவாக்கல, ஃபாதர் ஃபவுண்டேஷன். இப்ப என்ன எதிர்காலம் இருக்கு? இப்ப இந்த முடிவு வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் என்ன எதிர்காலம் இருக்கு? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்துனா அடுத்து அவங்க பொதுக்குழு கூட்ட போறாங்க, பேச போறாங்க, நடக்கணும்னு நினைக்கிறீங்க? தாவேகாவை ஆதரிப்பதுன்னு தீர்மானம் போட்டுருவோம். ஆனா இப்படி புரிஞ்சுக்கலாமா? எப்படி? திமுக விட்டு வெளியேறுவதுன்னு தீர்மானம். அதுதான் கரெக்டுங்களா? ஆமா ஆமா. அவங்களுக்கு பாய் பாய் காட்டும், அவ்வளவுதான். ஏன்னா கடைசி காலம் வரை என்னுடைய மகனை நீங்க காப்பாற்றணும்னு ஸ்டாலின் உதயநிதியை கையை பிடிச்சி திருமாட்டம் ஒப்படைச்சார். இங்க தலித் அரசியல் தான் விசுவாசமா இருக்கும். திமுகவை இத்தனை ஆண்டுகளும் தூக்கி பிடித்ததே அது தலித் அரசியல் தான். தமிழ்நாட்டுடைய வடபகுதியில தூக்கி பிடித்ததே தலித் அரசியல் தான். ஈழ பிரச்சனையிலிருந்து காவிரி, கச்சத்தீவு, முல்லைத்தீவு, பெரியார் எல்லாமே யாரு நிப்பா திமுகவில்? தலித் இளைஞர்கள் தான் உயிரை கொடுத்தான். சனாதனத்தை எதிர்க்கணும்னா அவன் அந்த இளைஞன் தான் வருவான். இப்போ இந்த அரசியல் என்ன ஆகி போச்சு? நேர தாவேக்கா பின்னாடி நிற்கிது. திரும்ப ஓவர்டேக் பண்ணிட்டே போயிட்டான். நீ இங்கேயே இரு, நாங்க அங்க போறோம், நீங்க அறிவாலயத்தில் இருங்க, நாங்க பனையூர் போறோம்னு எல்லா பயிலும் போயிட்டான். இங்க கடைசி மிஞ்சி திமுக ஜாலரா போட்டுட்டு இருந்தது ஒரு 5 பேர் தான். சரி, இந்த 5 பேர் ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, சிந்தனை செல்வன், வன்னியரசு, ரவிக்குமார். இப்ப 5 பேருமே கிளம்பி அங்க போயிட்டாங்க. எங்க? பனையூருக்கு. பனையூருக்கு. தொண்டர்கள் முன்னாடி போனோம்னா தலைவர்கள் பின்னாடி. அப்போ இங்க கடை வைத்தார் கொள்வார் இல்லை. கடை வச்சாச்சு வாங்க ஆளு இல்ல. இல்ல திமுக விட்டுருவாங்களா? மதிமுக வெளியே போறது அவங்க எப்படி பார்ப்பாங்க? இல்ல அதாவது கவலைப்பட மாட்டேன். இல்ல அதாவது மதிமுகவுடைய எதிர்காலத்தை பத்தி திமுக கவலைப்படுற நிலைமையில இல்லை. ஏன்னா மதிமுகவுடைய எதிர்காலத்தை மதிமுக தான் முடிவு பண்ணும் இல்லையா? 2 பேரும் சூர்யா ரைட்டு ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் சேர போகிறோம், அவ்வளோதானே. அப்படியே? ஆமாம்மா. நீங்கள் எங்க எம்எல்ஏக்கள் அப்படின்னா நீயே வச்சுக்கா, நீயே வச்சுக்கா, இடைத்தேர்தல் சேர்ந்து வரும்ல, 5 + 2 7 வரும்ல, 7 நம்பர். அதுக்கு இப்போ அவங்க தயாராக இருக்காங்க. செலவெல்லாம் இடைத்தேர்தலில் நீங்கள் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டா செலவெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா? அதானே ஆஃபர், அதுவே ஆஃபர். அப்புறம் நீங்கள் ஆளுங்கட்சி ஏன் அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க? எல்லா அதிகாரம் வந்துடும். திமுகவுக்கு ஸ்கிராப்பு வியாபாரம் செய்த செல்வ பெருந்தொகை இப்போ அப்படியே இந்த பக்கம் பல பெருந்தொகைகள் உருவாயிட்டாங்க. பிடபிள்யூவில் காசு கொடுப்பான், கான்ட்ராக்டர் காசு கொடுப்பான், சாராய ஆலை முதலாளி காசு கொடுப்பான். வேண்டானாலும் கொடுப்பாங்க. வேண்டான்னு யாருங்க யாரும் பணம் வேண்டான்னு சொல்ற ஆளை முடியாது. இல்லை, இந்த உலகத்தில் இருக்க காமிங்க பணம் வேண்டாங்க எனக்கு அப்படி சொல்ற ஆள் எங்க இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. அப்புறம் போய் சொல்றீங்க இவர் ஊழலை ஒழிப்பேன் திரு விஜய் அவர்கள் சொன்னார் அவரோட ஆட்சியில. விஜய்ங்க அண்ணா ஊழல் ஒழிப்பேன் தான் சொன்னாரு. கருணாநிதி ஊழலே ஒழிப்பேன்னாரு. இல்லை யாராவது ஊழல் ஒழிச்சாங்களா? இல்லையே, வளர்ந்துல இருக்கு. அப்புறம் சொல்றீங்க ஆலமரம் மாதிரி. ஆலமரம். அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன்,
இப்போ தாவேக்காவில் முழு ஃபைனான்ஸு யாரு? லாட்டரி அதிபர். அது எங்கிருந்து வந்தது? ஏழைபால சுரண்டி ரத்தம் வேர்வை போய் 300 ரூபாய்க்கு கூலி வேலை செய்வான். மூட்டை தூக்குவாங்க. மூட்டை கோயம்பேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அவனுக்கு என்ன ஆசை? 1 கோடி ரூபாய் உழுகணும். உடனே அந்த பணத்தை கொண்டு வந்து 500 ரூபாய் போட்டு லாட்டரியை வாங்கி பேப்பரை வாங்கி காலையில் உட்காந்து பார்த்து எப்படா கோடி வரும், ரோட்டில் போகிற காரெல்லாம் வாங்கலாமா, இந்த வீடெல்லாம் வாங்கலாமா, இப்படி 8 கோடி பேர் இந்தியாவில் 100 கோடி பேருடைய உழைப்பு தான் இந்த 5 லட்சம் கோடி. இதுதானே தாவேக்காவுடைய ஃபவுண்டரு. லாட்டரி தான். அப்புறம் வேற யாரு? லீமா ரோஸை ஏன் எடப்பாடி சேர்த்துக்கிட்டாரு சொல்லுங்க. அதேதான். அந்த அம்மா என்ன ஆந்திராவில் அடர்ந்த காடுகளில் வந்த ஒரு நக்சல்பாரி புரட்சியாளரா? லட்சுமி மாதிரி இருக்காங்க சார். லட்சுமி இருக்கு. அதுதான் அரசியல். லட்சுமி குடிக்கொண்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? அதுதான் அரசியல். லட்சுமி கடாட்சி. இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல். இப்ப துரை வைகோ இந்த நிலைப்பாடு எடுத்த பிறகு என்ன மாறும்? தாவேக்கால உரிய மரியாதை கிடைக்குமா அவங்களுக்கு? இல்லை, அது அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம். தாவேக்க ஆரம்பித்த உடனே செங்கோட்டை போன பிறகுதான் அது ஒரு இமேஜே வந்தது. சரியா? இப்போ அடுத்து விசிகா போன பிறகு ஒரு பெரிய மரியாதை. பிளஸ் ஆயிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் போன பிறகு இன்னொரு பூஸ்ட். காங்கிரஸ் போன பிறகு பூஸ்ட். இப்போ வைகோவும் போயிட்டாருன்னா ஆட்டம் காளி, படுதா காளி, கூடாரம் காளி, அறிவாலயம் கூடாரம் காளி. இதைத்தான் விரைவுபடுத்துகிறார்கள். அறிவாலயத்துல யாருமே இருக்கக்கூடாது, கட்டடம் மட்டும் இருக்கணும், ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் அசைன்மெண்ட். யாருக்கு? விஜய்க்கு. நாங்க தான் திமுக, நாங்க தான் அதிமுக. திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக நாங்க தான் அடையாளம். இதுதான் அசைன்மெண்ட். இப்போ அடுத்த தேர்தல் வந்தா 40 நமதே, நாளை நமதே, 40 MP ஜெயிக்கணும். இதுதான் உள்ளாட்சி ஊராட்சி அத்தனை பேர் நாங்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பேசிக்கே அதுதான். எது? இந்த உள்ளாட்சி ஊராட்சி தான். இந்த உள்ளாட்சி ஊராட்சியை தாவேக்கா பிடிச்சா திராவிட இயக்கம் வேர் காலி. இதுதான். இது யார்? இந்த திங்க் டேங்க். விஜய்க்கு ஒரு IAS IPS ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு இயங்கிட்டே இருக்கு. RSSக்கு எப்படி நாக்பூர்ல ஒரு குழு இயங்குது, அதே போல ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கு. இந்த IAS IPS போஸ்டிங்லாம் அவங்க சொல்றதுதான். அப்படி மறுவேச்சு இல்லாம விஜய் செய்யறாரு. அவர்கள் பூரா ஓய்வு பெற்று இந்த அரசியல் பழம் நின்று கொட்டைய போட்டவங்க. கரெக்டா? இப்படி ஒரு ஆளு திமுக இருக்கா, அதிமுக இருக்கா? எல்லாம் மலமுழுகி மகாதேவன் தான். அந்த பக்கம் சத்யா, டி நகர் சத்யா, விருகே ரவி, ராஜேஷ், ஆளுக்கு பாருங்க. எல்லா ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர். அப்போ அந்த கட்சி அவ்வளோ பேர் இப்போ கிளம்பி தாவேக்கா போகிறான். முடிஞ்சுது. நன்றிங்க. நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.